அழகே அழகு சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம லக்ஷ்மியோ, ராகவனோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க போனவங்க இன்னும் ஆள காணோம் அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வருவாங்க வருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. தங்கராஜும், ரேவதியும் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க மாப்பிள்ள உள்ள அப்படின்ற மாரி சொன்ன உடனே, இந்த வீட்லயாவது எனக்கு மரியாதை கிடைக்குமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மாமா, போன இடத்துல எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்கல. எல்லார் முன்னாடியும் அவமானமா தான் போச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. மாப்பிள நீங்க என்ன சொல்றீங்க? எங்க போனீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மாமா தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்களே உங்க சின்ன மருமகளோட அப்பாவும் அம்மாவும். அங்க தான் போனேன். அங்க போன இடத்துல தான் எனக்கு ரொம்ப பெரிய அவமானம் நடந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க வரமாட்டீங்கன்னு தான் நாங்களே அந்த வீட்டுக்கு போகவே இல்ல. நீங்க எப்ப மாப்பிள்ள போனீங்க? எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. ஏன் நீங்களும் அங்க வந்து நான் அவமானப்படுறத வேடிக்கை பார்க்கறதுக்கா? அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த பொண்ணு தப்பான வழியில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிச்சா, ஆனா இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகள் எல்லாரும் முன்னாடியும் எங்க வீட்டு விஷயத்த பேசுறதுக்கு முதல்ல நீங்க யாருன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு அங்கேயும் வந்து வாய் தான் அதிகமாக போயிடுச்சு இல்லை, அது யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாத அளவுக்கு அவள் பேசி வச்சிருக்கா இல்லை. இனிமே அவள் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதிய வீட்டு விட்டு வெளியே துரத்துறாங்க. அதோட பிரபம் முடிச்சிருக்கு.